டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2025 கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் சம் இஃப் ஏ இஸ் டு பி வந்து 3:7 அண்ட் பி இஸ் டு சி வந்து 7:6 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் சி அண்ட் ஏ எடுத்து நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ இஸ் டு பி இஸ் டு சி கொடுத்துருக்காங்களா, அது எழுதிக்கோங்க. 3:7 அண்ட் பி இஸ் டு சி வந்து நமக்கு 7:6. இப்போ பியோட ரேஷியோ நமக்கு சேமாக இருக்கனால நம்ம ஏவோட ரேஷியோ, பியோட ரேஷியோ, சியோட ரேஷியோ கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கலாம். நம்ம கொஷினில் கேட்குறது சி இஸ் டு ஏ தான் கேட்குறாங்க. ஸோ சியோட ரேஷியோ 6, ஏவோட ரேஷியோ 3. இது ரெண்டையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 2:1 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டி 2:1 தான் நம்ம ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2025 கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் சம் இஃப் ஏ இஸ் டு பி வந்து 3:7 அண்ட் பி இஸ் டு சி வந்து 7:6 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் சி அண்ட் ஏ எடுத்து நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ இஸ் டு பி இஸ் டு சி கொடுத்துருக்காங்களா, அது எழுதிக்கோங்க. 3:7 அண்ட் பி இஸ் டு சி வந்து நமக்கு 7:6. இப்போ பியோட ரேஷியோ நமக்கு சேமாக இருக்கனால நம்ம ஏவோட ரேஷியோ, பியோட ரேஷியோ, சியோட ரேஷியோ கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கலாம். நம்ம கொஷினில் கேட்குறது சி இஸ் டு ஏ தான் கேட்குறாங்க. ஸோ சியோட ரேஷியோ 6, ஏவோட ரேஷியோ 3. இது ரெண்டையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 2:1 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டி 2:1 தான் நம்ம ஆன்சர்.